Hello friends, welcome back to my channel. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இவ்வளவு நாளா டெமோ ட்ரேட் பண்ணி என்னோட ஐடியா ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிட்டே இருந்தேன். விர்ச்சுவல் மணியில விர்ச்சுவல் ட்ரேடிங் பண்ணி நான் உங்கள்ட்ட என்னோட ஐடியா ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நான் ஷேர் பண்ணேன். இப்போ என்கிட்ட டீசென்ட்டான கேபிட்டல் இருக்கனால லைவ் மார்க்கெட்ல ரியல் மணியில நான் வந்து ட்ரேட் பண்ணி காமிக்க போறேன். ஓகே, எனக்கு டேட் வந்து ஜூலை 20th, டைம் வந்து 6:51 ஆகுது. நான் ட்ரேடிங் எல்லாமே எடுத்து முடிச்சிட்டேன். ஓகே, இன்றைக்கி ஓவரால் ப்ராஃபிட் 1202.50 வந்து புக் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரேட்லாம் எப்படி எடுத்தேன்னு நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பேங்க் நிஃப்டியில் 2 ட்ரேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நிஃப்டி 50ல் 3 ட்ரேட் வந்து நான் எடுத்திருக்கேன். அதில் 2 ட்ரேட் வந்து லாஸ் வந்து நான் புக் பண்ணியிருக்கேன். பேங்க் நிஃப்டி அப்புறம் நிஃப்டி 50. இந்த ட்ரேட்லாம் நான் எப்படி எடுத்தேன்னு நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டி சார்ட் ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பேங்க் நிஃப்டி சார்ட் ஓப்பன் பண்ணிடலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். பேங்க் நிஃப்டியில் நான் இன்றைக்கி ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிஃப்டி 50ல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே, இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி சார்ட் ஓப்பன் பண்ணிடலாம். என்னோடய ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து 1 hour. என்னோடய என்ட்ரி வந்து 15 minutesல இருக்கும். 15 minutesல கரெக்டாக மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து பேரிஷாக வந்து மூவ்மெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து நான் வந்து என்ட்ரி கொடுத்துருந்தேன். அதாவது 45,900 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் மார்க்கெட் வந்து கால் சைடு வந்து மூவ்மெண்ட் ஆனதும் நான் வந்து அந்த லாஸோட ட்ரேட் வந்து புக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆச்சு. கரெக்டாக என்னோடய என்ட்ரி வந்து இந்த இடத்துல இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் ஹை, ஸோ இந்த இடத்துல இருக்குது. இதையும் வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து இன்னும் வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கனால மேலே மூவ்மெண்ட் ஆகும் நான் வந்து எதிர்பார்த்தேன். ஆனால் நான் ட்ரேடை வந்து அதுக்கு முன்னாடியே நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா இன்றைக்கி வீக்லி எக்ஸ்பைரி, எந்த நேரமும் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆச்சுன்னா நம்மளால் ரெக்கவர் கூட பண்ண முடியாது, ஹோல்ட் பண்ண முடியாது. அதனால் 45,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஒரே ஒரு லாட் வந்து நான் பை பண்ணேன். அதில் வந்து 1847.50 ப்ராஃபிட் வந்து புக் பண்ணேன். ஸோ பேங்க் நிஃப்டியில் இப்படி தான் நான் ட்ரேட் பண்ணேன். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், நான் வந்து பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிஃப்டி 50 பண்ணிட்டு இருந்தேன்னு. ஸோ மார்னிங் வந்து இப்போ நிஃப்டி 50 சார்ட் ஓப்பன் பண்ணலாம். ஓகே, மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு 1 hour வந்து நிஃப்டி 50ல் பேரிஷாக இருந்துச்சு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி நான் வந்து 19,800 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்புறம் 19,850 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ப்ராஃபிட் வந்து புக் பண்ணேன். 19,800 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 265, அப்புறம் 19,850ல் 345. நான் வந்து ஒரே ஒரு லாட்டு தான் வந்து பை பண்ணியிருந்தேன். மார்க்கெட் வந்து இன்றைக்கி கால் சைடு தான் மூவ்மெண்ட் ஆகிருக்கு எண்ட் ஆஃப் டேயில். அப்படி இருந்து நான் வந்து 19,800 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நிஃப்டி 50ல் கால் ஆப்ஷனில் லாஸ் வந்து நான் புக் பண்ணியிருக்கேன். இந்த தப்பு நான் எப்படி பண்ணேன் நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் வந்து ஆல்ரெடி வந்து டிசைட் பண்ணிட்டேன். அதாவது மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் ஹை இதெல்லாம் உடச்சிட்டு மேலே வந்து க்ளோஸ் வச்சா மட்டும் நான் வந்து கால் சைடு வந்து மூவ்மெண்ட் ஆகலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தேன். ஆனால் இந்த இடத்துல வந்து அதுக்கு முன்னாடியே இங்கே வந்து நான் வந்து ஒரு கன்ஃபியூஷனில் நான் வந்து என்ட்ரி கொடுத்துருந்தேன். அதாவது பிரேக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறமேட்டு நான் என்ட்ரி கொடுத்துருக்கணும். ஆனால் நான் அவசரப்பட்டு முன்னாடி என்ட்ரி பண்ணதுனால இந்த கன்சல்டேட்டில் வந்து நான் மாட்டிக்கிட்டேன். அதனால் லாஸ் வந்து புக் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இப்படி தான் நான் ட்ரேட் வந்து நான் புக் பண்ணி நான் வந்து ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணேன். இந்த லாஸ்லாம் வந்து எப்படி ரெக்கவர் பண்ணேன்னா ஃபைனலாக இந்த பேங்க் நிஃப்டி இந்த கால் ஆப்ஷன், அதாவது 45,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இந்த ஒரு ட்ரேட் வந்து எல்லாத்தையும் வந்து லாஸ்லாம் ரெக்கவர் பண்ணி எனக்கு கொடுத்துருச்சு. இப்படி தான் நான் ட்ரேட் பண்ணேன். அப்புறம் ஒரு சில நண்பர்கள் வந்து ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின், இங்கே வந்து எல்லா நாளும் வீடியோ வந்து அப்லோட் பண்ண மாட்டிங்களான்னு வந்து கேட்குறாங்க. என்னோடய கேபிட்டல் வந்து கம்மி தான், அதனால் நான் வந்து ரிஸ்க் வந்து அதிகமாக எடுக்க மாட்டேன், எல்லா நாளும் ட்ரேட் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் லைவாக என்னால் ரெக்கார்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் அதிகமாக இருக்கும். அதனால் என்னால் சைமல்டேனியஸாக நான் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ட்ரேட் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல. அதனால தான் நான் வந்து ட்ரேட்லாம் முடிச்சதுக்கப்புறமேட்டு என்னோடய என்ட்ரி வந்து எக்ஸிட் வந்து எப்படி நான் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் தேங்க்ஸ், பாய்.